எப்படிங்க ஃபாதர்? நீங்கள் எப்படிங்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நானும் நல்லா இருக்கேன் ஃபாதர். வெரி குட். ரொம்ப நாளைக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஆமாம். இந்த பல்சமய உரையாடல், பல்சமய உறவு, அமைதி, அன்பு, ஒற்றுமை இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதில் தொடர்ந்து செய்வோம். அதான் இந்த எல்லாம் ஒரே முழக்கமாக இந்த நேரத்தில் நம்ம இருக்கோம். எலெக்ஷன் முழக்கங்கள், எலெக்ஷன் டைம், அந்த டைமில் இருக்கிறோம். அதாவது குழப்பங்கள் இருக்குது நிறையா. உலகில் வந்து பல சமயங்கள், பல பிரிவுகள், அதாவது பல கடவுள்கள் என்று பல விதமாக பிரிஞ்சு ஒரே குழப்பமாக இருக்குது. ஒரே சமயமாக ஒரே கடவுளாக இருக்கிறது நல்லது தானே? அது மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்களா? நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க. என்னன்னாக்கா ஒரே சமயமாக அந்த உலகமே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, கடவுள் அப்படி அமைச்சிருக்கிறார். பல கண்டங்கள், பல மொழிகள், பல நிறங்கள், பல கலாச்சாரங்கள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம இருக்கிறோம் உலகத்தில். அந்தந்த இடத்துல கலாச்சாரம் எப்படி உருவாகுதோ அது மாதிரி தான் சமயங்களும் அந்தந்த இடத்துல உருவாகியிருக்கு. த பர்செப்ஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். அதாவது சமயங்கள் வந்து கடவுள் தரார், கடவுள் நம்முடைய சிந்தனைகளை வச்சிருக்காரு. பட் இது வந்து அந்த பர்செப்ஷனும் அந்தந்த இடத்துல கடவுளை என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை வச்சு தான் சமயங்கள் வந்துருக்குது. அது என்கவுண்டர்னு சொல்லுவோம். என்கவுண்டர்னா நெகட்டிவ் வார்த்தை இல்லை, என்கவுண்டர்னா உறவு. கடவுளும் மனிதரும் எப்படி உறவு வந்திருக்குது, ஆமாம், என்கவுண்டர். அந்த இதை வந்து அதை வச்சு தான் சமயங்கள் வந்திருக்கின்றன. இது வந்து பல சமயங்கள் வந்து பல கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி, பல இடங்களுக்கு ஏற்றார் மாதிரி வந்திருக்கிறது. அதனால் இது எடுத்த உடனே ஒரே சமயமாக மாறிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ எப்படி பல கலாச்சாரங்கள் இருக்கின்றனவோ, எப்படி பல மொழிகள் இருக்கின்றனவோ, அந்த மாதிரி பல சமயங்கள் இருக்க தான் செய்யும். அது வந்து ஒரே சமயமாக வந்துடும் நம்ம சொல்ல முடியாது. அது நடக்கும். எப்போ நடக்கும்னா கடவுள் வெளிப்படும் போது. கடவுள் கடைசியாக வருவாருன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ கடவுள் வரும்போது எல்லாமே ஒரே சமயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்போ இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வந்து இட் இஸ் டூ மச். அதாவது எப்படின்னா இந்த டைமில் நம்ம பண்ண வேண்டிய, இப்போ நம்ம அதை பண்ண முடியாது. மாறாக நாம் இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோமோ அதை பயன்படுத்திக்கிட்டு நாம் வந்து உறவுகள், அதாவது சமயங்களில் உறவுகளை கொண்டாடலாம். உதாரணத்துக்கு வாட் ஆர் த பாசிட்டிவிட்டிஸ், அல்லது எல்லா சமயங்களும் என்னென்ன நல்லது இருக்குது அதுன்றத எல்லாத்தையும் நம்ம பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கருத்துக்கள் எல்லாம் ஒன்றா தான் வரும். இப்போ அன்பு எல்லா சமயங்களும் இருக்குது, ஒற்றுமை எல்லா சமயத்திலும் இருக்குது, நல்லது செய்யணும் எல்லா சமயங்களும் இருக்குது, கெட்டது வந்து அழியணும் எல்லா சமயத்திலும் அது இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. அப்புறம் கடவுளை தேடி மனுஷன் வரணும், அது எல்லா சமயத்திலும் இருக்குது. மனமாற்றம் கூட இருக்குது. கிறிஸ்டியானிட்டியில் நிறைய மனமாற்றம் இருக்குது. அதே சமயம் மற்ற சமயங்கள்லையும் மனமாற்றம் இருக்குது. நீ தப்பு பண்ண, அந்த தப்புலேருந்து திருப்பி வா, அப்போ தான் கடவுள் ஒன்று ஆசீர்வதிக்கணும். இது எல்லா சமயத்துலையும் தான் சொல்கிறாங்க. அதனால் மனமாற்றம் இதெல்லாம் பெரும்பாலும் வந்து நல்ல கருத்துக்கள் எல்லாம் ஒன்றா எடுத்து வச்சோம்னா பல சமயங்களுடைய கருத்துக்கள்லாம் ஒன்றா தான் வருது. அப்போ இதெல்லாம் நம்ம உணரணும். உணர்ந்துட்டோன்னு சொன்னாவே அதுவே நமக்கு ஒரு ஒற்றுமையை உருவாகும். ஒற்றுமையே ஒன்று தான். பல கலாச்சாரங்கள், பல சமயங்கள் இருந்தாலும் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக மாறிச்சுன்னா நம்மளாம் ஒன்று தானே. சிந்தனை ஒன்றுபடணும். அதுதான் நமக்கு ரொம்ப. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி பல்சமய உரையாடலாம் இல்லையே. எல்லா சமயங்களும் நம்ம ஒற்றுமையை கொண்டு வரணும், மத நல்லிணக்கம் உருவாக்கணும் அப்படின்னு நாம் ஒரு 1000 வருஷம் 1500 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பண்ணல. அவங்க சமயங்களில் நம்ம வளர்க்கணும். நம்ம எல்லாரும் போட்டி மாதிரிலாம் கூட சாம்ராஜ்யத்துக்கு ஏற்ற மாதிரி, உன் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி, உன் நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, அல்லது உன்னுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி சமயங்களில் பாகுபட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து முடிஞ்ச அளவு உலகத்தில் பல்சமய உரையாடல், அதாவது இன்டர் ரிலிஜியஸ் ஹார்மனி, அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதனால கடவுளுக்கு நன்றி சொல்லுது. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. நாம் இந்த சுச்சுவேஷனில் இருந்தால் மக்களாட்சி அப்போ வந்ததோ அப்போ தான் மக்களுடைய எண்ணங்களுக்கு நம்ம மதிப்பீடு கொடுக்குறோம். கரெக்ட். அரசர்கள் ஆட்சி அப்படின்னு வரும்பொழுது அவனுடைய இது இப்போ ஒரு இது முகமது அந்த முகல் எம்பையர், அதே மாதிரி கிறிஸ்தவ எம்பையர், விஜயநகர், இந்து எம்பையர், இந்த மாதிரி. ஆமாம், எல்லா சமயங்களும் நம்ம சொல்லணும். ஒரு சமயம் சொல்ல முடியாது. எல்லா சமயங்களும் அவங்களுக்கு அரசருக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் வாழ்ந்தாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா இன்னைக்கு வந்து நம்முடைய, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி டெமோக்ரஸி, ஜனநாயகம், மக்களாட்சி இருக்கிறதுனால இப்போ ஓரளவு நல்ல ஒரு இந்த சமயத்தையும் மதிக்கணும்,
இந்த சமயத்தையும் மதிக்கணும், இந்த மக்களையும் மதிக்கணும், இந்த மக்களையும் மதிக்கணுன்றது தான் மக்களாட்சி இல்லையா? எல்லா மக்களுக்கும் உள்ளது. அதனால இது ஒரு நல்ல வளர்ச்சி தான். அதனால வந்து ஒரே சமயம் டக்குன்னு கிடைக்காது, பல சமயங்களில் தான் இருக்கும். ஆனால் எல்லா சமயங்களில் இருக்கிற நல்ல கூறுகள், நல்ல தீம்ஸ், நல்ல ஒரு கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணும்போது மற்ற சமயங்களை நம்ம மதிக்க ஆரம்பிச்சோம். ஒரு கிறிஸ்தவர் வந்து முஸ்லீமை அன்பு செய்வார், ஒரு முஸ்லீம் வந்து இந்து அன்பு செய்வார், இந்து வந்து முஸ்லீம் அன்பு செய்வார், கிறிஸ்தவங்களை அன்பு செய்வார். இது மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தர அன்பு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுதான் வந்து ஒரு ஒற்றுமையின் ஒரு வளர்ச்சியாக இருக்கும். இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் கடவுள் வந்து தருகின்ற நல்ல செயல்கள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. கடவுள் தருகின்ற காட்சிகள், கடவுள் தருகின்ற அற்புதங்கள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்க போகுது. அதனால இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, இன்னைக்கு சுச்சுவேஷன்ல நமக்கு எப்படி போயிட்டு இருக்கோ அதை நாம பெரும்பாலும் அதை நம்ம ஒரு பெருமையாக எடுத்துக்கிட்டு இந்த அளவு நான் வளர்ந்துருக்குறோம்பா, பரவாயில்லப்பா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், மற்றவங்களையும் நம்ம மதிக்கணும், மற்றவங்களுக்கும் நம்ம இடம் கொடுக்கணும், மற்றவங்களுக்கும் நம்ம இது பண்ணுன்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கணும்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு ஒரு நல்ல சுச்சுவேஷனில் இருக்கிறோம். எனவே குறைகள் இருக்கலாம், அந்த குறைகள் மாறி அதையெல்லாம் அகற்றி நல் வழிக்கு நாம் வரணும். அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி எலெக்ஷனை பற்றி சொன்னீங்க, நல்ல தலைவர்கள் வரும். ப்ராட் மைண்ட் இருக்குதுன்னு சொல்கிறேன், ப்ராட் மைண்ட், அந்த ப்ராட் மைண்டு கொண்ட தலைவர்கள் வரும். என்னுடைய மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் இடம் இருக்கணும்ன்றாங்க இல்லையா? அந்த ஒரு நல்ல தலைவர். இன்னொன்று என்ன சொன்னா, அதாவது ஜனங்களுடைய நோக்கம் ஒன்றா எல்லா ஜனங்களும் ஒற்றுமையாக வாழணும். ஜனங்களுடைய நோக்கம் இப்போ நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வரிசையில் நின்று போன வழியா தனக்கு சாதகமானவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிற நோக்கத்தோடு நம்ம போகக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஜனங்கள். அப்போது என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி இந்த என்னுடைய கேள்விக்கு என்ன பதில்னாக்கா, ரிலீஜியஸ் ஹார்மோனி, ஒருபட்ட சிந்தனை, எல்லோரும் வாழணுன்ற பதிலை நான் கேட்டுக்கிறேன். அது கரெக்டாக ரொம்ப சந்தோஷம். இது தொடர்ந்து நம்ம செய்வோம். ஏன்னா பல்சமய உரையாடல் அல்லது பல்சமய நல்லிணக்கம், ரிலீஜியஸ் ஹார்மனின்றது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இது உலகத்துக்கு எல்லா இடத்துக்கும் தேவை. எல்லா இடத்துலையும் சமயங்கள் இருக்கின்றன, பல சமயங்கள் பல இடங்களில் பல சமயங்களாக இருக்கின்றன. அப்போ எல்லா இடத்துக்கும் அது தேவை தான் இல்லையா? அதனால் இது வந்து எல்லாருக்கும் அந்த எஜுகேஷன் கிடைக்கணும். இட் ஷுட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். இனிமேல் நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம செய்வோம். ஆனால் நீ என்ன பண்ணுறதுனாக்கா, நம்ம தலைவர்களுக்கு தலைவர்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கணும். இப்போ நீங்களும் நாங்களும் பல்சமய உரையாடலை பற்றி பேசுகிறோம். எத்தனை தலைவர்கள் இப்போ ஓட்டுல எலெக்ஷன் வாங்கி அவங்க வந்து வின் பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ நல்ல தலைவர்கள் ஏற்கனவே எஜுகேட்டடாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் இனிமேலாவது எஜுகேஷனை பெற்றுக்கொள்ளணும். அது நம்ம பார்த்துக்கணும். அதுக்கான முயற்சிகள் தலைவர்கள் நமக்கு தேவை. இன்னும் நம்ம போக வேண்டிய இலக்குகள் இன்னும் நிறைய இருக்கிறது. அது பேர் எஜுகேஷன், கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லா கல்வியும் கிடைக்கணும். எனக்கு கெமிஸ்ட்ரி கிடைக்குது, சயின்ஸ் கிடைக்குது ஒரு பக்கம்னாலும் பல சமயங்களுடைய உறவு, அதுவும் ஒரு எஜுகேஷன், அதுவும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம முயற்சி செய்வோம். நிச்சயமாக கடவுள் நம்ம எல்லோரையும் ஆஸ்வதிப்பார். ஸோ தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ.